மனிதனுக்கு வாழ்க்கை பயணம் என்பது இறைவனை அடைதல் என்று தீர்மானித்து விட்டால் அதற்கு சரியான கருவி, இப்போது கிடைத்திருக்கிற கருவி நம்முடைய உடல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடலை தக்க முறையிலே பாதுகாக்க வேண்டும். எப்படியெல்லாம் இந்த உடலை காப்பாற்ற முடியுமோ அப்படி தக்க முறையிலே பாதுகாக்க வேண்டும். இந்த உடலை பாதுகாப்பதற்கு உணவு தேவை. உணவு இல்லாமல் உடம்பை பாதுகாக்க முடியாது. அதனால்தான் இதுக்கு பேரு அன்னமய கோஷம். அதாவது உணவால் ஆன உடம்பு அன்னமய கோஷம் என்று பெயர். அது ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, அளவா சாப்பிட்டா ரொம்ப வருஷம் வாழலாம், அளவுக்கு மேல சாப்பிட்டா சாப்பாடு நம்மள சாப்பிட்டு அதான் சிக்கல். ஒரு அளவுக்கு மிகுதியாக போகிற போது அமிர்து கூட நஞ்சாக மாறி விடுகிறது. எனவே உணவு உடம்புக்கு தேவை. அது என்ன எல்லைன்னு கண்டுபிடிக்கணும். உங்க உடம்புக்கு என்ன உணவு தேவை, எவ்வளவு தேவைன்னு இன்னொருத்தர் சொல்லவே முடியாதுங்க. அது நாம தான் முடிவு பண்ணணும். நம்முடைய உடல் நலத்தை பொறுத்து நாம முடிவு பண்ணணும். அற்றால் அளவு அறிந்து உண்க அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அளவு அறிந்து உண்க. அடுத்தது சொல்றார், அருந்தியது அற்றது போற்றி உணின் மருந்து என வேண்டாவா யாக்கைக்கு. நீ மருந்துனே உன்னை சாப்பிட வேண்டாம். எப்போ அருந்தியது அற்றது போற்றி உணின், உனக்கு எது ஒத்துக்குது எது ஒத்துக்கலன்னு கண்டுபிடிச்சிட்டா நீ மருந்தே சாப்பிட வேண்டாங்கிறார் திருவள்ளுவர். அப்ப அந்த உடம்பை பேணுவது பற்றி நேற்றுக்கு 1 மணி நேரம் நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். இப்ப நாம இன்னும் கொஞ்சம் உள்ள போறோம். இந்த உடம்பு தான் உங்களுடைய இன்ப துன்பத்துக்கு காரணமா? இந்த உடம்பை தாண்டி இந்த உடம்பு இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கு எது காரணம் அப்படின்னு பார்த்தா உடம்பு காரணம் அல்ல. உடம்புக்கு உள்ள இன்னொன்னு இருக்கு. என்ன அது? மனம். மனசு சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு இன்பமா இருக்கும். மனசு சந்தோஷமா இல்லைன்னா எதிர்த்தாப்புல எவ்வளவு இனிப்பு வச்சா கூட இன்பமா இருக்காது. அப்போ உடலிலே இருந்து நீங்க உள்ளம்ங்கிறத நோக்கி திரும்பணும். இப்ப பாருங்களேன், நீங்க திருச்செந்தூர்ல இருந்து திருப்பரங்குன்றம் போவீங்க, திருப்பரங்குன்றத்துல இருந்து பழனி போவீங்க, பழனியில இருந்து திருத்தணி போவீங்க. இது வெளி யாத்திரை, வெளிப்புற யாத்திரை. நாம எப்பவுமே நம்முடைய பக்தி உலகத்துல வெளிப்புற யாத்திரை பழகி இருக்கிறோம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வெளிப்புற யாத்திரையை நிறுத்திட்டு உள்முக யாத்திரைக்கு கூட்டிட்டு போறேன், திருப்புறேன். இப்ப உங்களுக்குள்ளேயே பயணம் பண்ண சொல்றேன். உங்க உடம்ப பாத்துங்க. உங்க உடம்புல இருந்து இன்னும் கொஞ்சம் உள்ள போங்க. என்னுடைய உள்ளம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த உள்ளம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உடம்புல வருகிற இன்ப துன்பங்களுக்கு உடம்பு பெருவாரியா காரணம் அல்ல, அந்த உள்ளம் தான் காரணம். ஒரு சம்பவம் சொல்லிட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஒருத்தர் நடக்கவே முடியலன்னு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனார். நடக்க முடியல சார். டாக்டர் என்ன சொல்வாரு? நடங்க சார், நடந்து பாருங்க சார், முடியும் சார் அப்படின்னார். ஏன் அப்படின்னு? எலும்பு எலும்பாதான் சார் இருக்கு, கரெக்டா இருக்கு, எலும்புல ஒரு தப்பு இல்லை. நரம்பா இருக்குது, ஒண்ணுமே தப்பு இல்லை சார், நரம்பெல்லாம் கரெக்டா இருக்கு. உள்ளுக்குள்ள ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டு தான் சார் இருக்கு. எலும்பு சரியா இருக்கு, நரம்பு சரியா இருக்கு, ரத்தம் சரியா இருக்கு. நடக்கலைன்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? நடங்க சார் அப்படின்னு. அந்த பேஷண்ட் கோவம் வந்துருச்சு. நான் என்ன வேணும், நான் வஞ்சனை பண்றேன், முடியலன்ற. நீ என்ன படிச்சிருக்கிற? நீ என்ன படிச்சிருக்கிற? நீ நடக்க வைக்கிறது தெரியல உனக்கு அப்படின்னார். டாக்டர் என்ன பண்ணுவாரு? அந்த ஆஸ்பத்திரியில சார் நடக்க முடியலன்னு பட்டிருந்தார் சார். ஒரு நாள் ஆஸ்பத்திரி தீ பிடிச்சிக்கிச்சு. ஆஸ்பத்திரி தீ பிடிச்சிக்கிச்சு. முதல்ல வெளியே வந்த ஆள் யார் தெரியுங்களா? இவன் தான். உடையாந்து வாசல்ல வந்து எங்க தீ அப்படின்னா, எங்க தீ எங்க அப்படின்னா, டாக்டர் கையை பிடிச்சிட்டு கேட்டாரு, எப்படி உடையாந்து? நான் நடன்னு சொன்னேன்னு, நடக்க முடியலன்னு சொன்னியே, இப்ப எப்படி உடையாந்த அப்படின்னா பாருங்க. முடியலன்னு உட்காந்துட்டான். இப்ப நீங்க இது உங்க வாழ்க்கையில இது நடந்திருக்கா இல்லையா யோசிச்சு பாருங்க. நல்ல மனசாட்சியோட யோசிங்க. நாம நடக்க முடியலன்னு சொல்றோம். தீ பிடிச்சிக்கிச்சுன்னு சொன்னா ஓட முடியுது. அப்ப நீங்க கண்டுபிடிக்கணும், நடக்க முடியாமல் போனதற்கு உடம்பு காரணம் அல்ல, அந்த உடம்புக்கு உத்தரவு பிறப்பிக்கிற மனம் சோர்ந்து போயிருப்பதால் நடக்க முடியவில்லை. அது ஓடு அப்படின்னு சொன்ன உடனே ஓடிட்டோம். அப்ப நம்ம எதை ட்ரெயின் பண்ணணும்? நம்முடைய உடம்புல ஒரு வியாதி வருது அப்படின்னா உள்ளத்தை ட்ரெயின் பண்ணணும். இந்த உடம்புக்கான வியாதி உள்ளத்துல எங்க சிக்கி இருக்கு அப்படின்னு பார்த்து
அந்த உள்ளத்துக்கு பயிற்சி கொடுக்கணும். இப்ப பாருங்களேன், இப்ப நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு 10 அடி 2 அடி மேல உட்காந்து வச்சிருக்காங்க, என்ன உங்களை பார்க்க முடியும். நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா இங்க இருந்து பார்க்க முடியும். அதை விட யார் யார் தூங்குறான்னு கரெக்டா பார்க்கலாம். யார் யார் அடுத்தவங்களை பேச்சு கேட்க விடாம நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் இங்க இருந்து பார்த்தா. இப்ப மேல இருக்கிறதால பாருங்க, இங்க என்ன நடந்தாலும் கீழே இருக்கிறத மேல பாக்குறேன். நல்லா கவனிங்க. கீழே இருக்கிற ஒரு தப்ப கவனிக்கணும்னா மேல கொஞ்சம் போயிட்டா தெரியும் இல்லையா? அப்போ உடம்புல என்ன தப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா அதை விட கொஞ்சம் மேல போகணும். அதுக்கு என்ன பேரு? மனம்னு பேரு, உள்ளம். உங்களால உங்க உள்ளத்துக்கு உள்ள போக முடியும் அப்படின்னா பிரயோகம். உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஆஹா, நம்ம உடம்புல நம்ம பல வியாதி சொல்லிட்டு இருக்கிறோம், உடம்புல இல்ல. நம்ம மனசு தான் சோர்வா இருக்கு, அது உடம்பு அந்த பாடு படுத்துது. நம்ம மனசை உற்சாகமா வச்சுக்கிட்டா இந்த உடம்பு சொன்னதை கேட்கும் அப்படின்னு உடம்பிலிருந்து உள்ளத்தை நோக்கி, அன்னமய கோஷத்திலிருந்து மனோமய கோஷத்தை நோக்கி உங்களுடைய ஆளுமை கூடிவிடும். அதுக்கு கொஞ்சம் மேல போன. இப்ப எல்லாரும் உங்க இங்க இருந்து திருச்செந்தூர்ல திருப்பரங்குன்றம் போக சொல்லுவாங்க. திருப்பரங்குன்றத்துல இருந்து வைத்தீஸ்வரன் கோயில் போ அப்படிம்பாங்க. நான் அங்கெல்லாம் போறதெல்லாம் இருக்கட்டும், போங்க. நான் உள்ள போங்க. உடம்புல இருந்து உள்ளத்துக்கு போங்க. உங்க உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. மனசு சந்தோஷமா இருக்கா இல்லையான்னு பாருங்க. மனசு சந்தோஷமா இல்லைன்னா உடம்பு எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாலும் மனசு நிம்மதியா இருக்க கூடாது. இப்ப நம்ம மனசு எப்பவுமே சந்தோஷமா இருக்கா? அடுத்த கேள்வி. இப்ப மனசு ஏன் சந்தோஷமா இல்ல? அது சந்தோஷமா இருக்க வேண்டிய மனசு ஏன் சந்தோஷமா இல்ல? இதெல்லாம் கொஞ்சம் ஆழமான கேள்வி, கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கணும். இந்த மனசுங்கிறது என்ன அப்படின்னு நாம உட்கார்ந்து கொஞ்சம் யோசிக்கணும். மனசுன்னா என்ன? பல பேர் சொல்லுவான், என் மனசுக்கு பிடிக்கலீங்க, என் மனசு வருத்தமா இருக்குங்க, என் மனசு என்னமோ பண்ணுதுங்க அப்படின்பா. எங்க நீங்க யாராவது உங்க உடம்புல மனசு எங்க இருக்குன்னு எனக்கு காமிச்சிருங்க பாப்போம். என் உடம்புல மனசுங்கிறது இங்கதான் சார் இருக்கு அப்படின்னா எல்லாரும் இங்க காட்டுவாங்க மனசுன்னு. இது வெறும் ஹார்ட். கோயம்புத்தூர்ல பண்ற ஆர்எச்பி மோட்டார் மாதிரி இது ரத்தத்தை பம்ப் பண்ணிட்டு இருக்கிற வெறும் தசை துண்டு. இது எப்படி மனசாகும்? இப்ப இது மனசுன்னு சொல்றோம், ஆனா இது மனசு இல்ல. ஒரு அடையாளத்துக்கு சொல்றோம் இது மனசு அப்படின்னு. மூளையில இருக்கிற சில பதிவுகள் சில லேயர்ல பதியுது. அந்த பதிவு தான் மனசா அப்படின்னு கேட்கலாம், இருக்கலாம் அப்படின்னு சொல்றான் வைத்தியம் பண்ணும்போது. ஆனா அதையும் தாண்டி ஒண்ணு இருக்கு. அது என்ன? இப்ப யாருக்காவது பயம்னு ஒண்ணு வந்தா, இப்ப நான் கேட்கிறேன் பாருங்க, பயம்னு ஒண்ணு வந்ததுன்னா முதல்ல வயிற்ற கலக்குதா இல்லையா? இந்த கதை எழுதுறவெல்லாம் பயம் வயிற்றை கவ்வியது அப்படின்பா. எப்படி சிறுகதை எழுதுறவெல்லாம் சொல்லுவான், பயம் வயிற்றை கவ்வியது. பயம்ங்கிறது ஒரு குணம், வயிறுங்கிறது கண்ணு முன்னாடி தெரியுற உறுப்பு. அது எப்படி வந்து வயிற்ற போய் கவ்வும்? இப்ப லைட் ஆஃப் ஆன உடனே கூட சில பேருக்கு ஒரு பயம் வரும், தெரியுமா? இந்த லைட் ஆஃப் ஆனாலும் 4 லைட் இருந்ததால சில பேர் தைரியமா இருந்தாங்க. குப்புன்னு எல்லா லைட்டும் ஆஃப் ஆச்சுன்னு வச்சுங்க, திடீர்னு எல்லா லைட்டும் ஆஃப் ஆச்சுன்னு வச்சுங்க, ஒரு பயம் வரும். இப்ப நான் கேட்கிறேன், லைட் ஆஃப் ஆன உடனே ஏன் பயம் வருது? லைட் ஆஃப் ஆன உடனே ஒரு பயம் வரும், குபீர்னு ஒரு பயம் வரும். ஏன் வருது? அது இப்போ உங்களுக்கு வந்தது இல்லை. எப்போ வந்தது தெரியுமா? 10,000 15,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பரம்பரையில மூத்தவன் தாத்தாலாம் காட்டுமிராண்டியா இருந்தா. இப்பவும் சில பேர் அப்படியே காட்டுமிராண்டியா இருக்கா, அது வேற சமாச்சாரம். அந்த தலைமுறைக்கு தலைமுறை முன்னாடி காட்டுமிராண்டியா இருந்தான் பாத்தீங்களா? காட்டுமிராண்டியா காட்டுல வாழ்ந்தப்ப அவன் ராத்திரி எங்க போய் ஒதுங்கிக்கிட்டானா, குகைக்குள்ள போய் ஒதுங்கிக்கிட்டான். அப்ப நெருப்பு பத்த வைக்க தெரியாது, நெருப்பெல்லாம் பின்னாடி வந்தது, நெருப்பே தெரியாது, வெளிச்சமே தெரியாது நமக்கு. இந்த வெளிச்சம் தெரியாத நேரத்துல குகைக்குள்ள அவன் இருந்தப்ப அவனுக்கு உள்ளூர ஒரு பயம் வந்தது. என்ன? அவன் முழிச்சுக்கிட்டு ஏத்தாப்புல இருக்கும் போது ஒரு பாம்பு வந்தா, ஒரு பல்லி வந்தா, ஒரு தேள் வந்தா, நெட்டவாக்குழி வந்தா அடிக்கலாம். ராத்திரி குகையில உட்கார்ந்து இருக்கும் போது, இருட்டா இருக்கும் போது இவனுக்கு விளக்கு வச்சுக்க தெரியாது. அப்ப ஏதாவது பூச்சி போட்டு உள்ள வந்து கடிச்சிருச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவான்? ராத்திரி குகையில கரடி வந்து உட்காந்துக்கும் உள்ளுக்குள்ள, இவனுக்கு முன்னாடி போய் அது உட்காந்துக்கும். அப்ப தெரியாது. பாருங்க, நம்ம மனித குலம் காட்டுமிராண்டியா இருந்தப்ப 15,000 20,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையருக்கு பதிந்த அந்த பயம் என்ற உணர்வு ஜீன், அதாவது பரமாணு உடம்புல இருக்கிற ஜீன், அதுல பதிஞ்சு அப்படியே தலைமுறையா இன்னைய வரைக்கும் வந்து, இன்னைக்கும் கரண்ட் கட்டா இருட்டு வந்தா குபீர்னு ஒரு பயம் வருது. இப்ப இதை நீங்க ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அது நம்ம காட்டுமிராண்டி தாத்தா பண்ண வேலை.
காட்டுமிராண்டி தாத்தாக்கு பயம் இருந்தது, நமக்கும் பயம் இருக்குது. இப்ப நல்ல தெளிவா தெரியும், லைட் ஆகி போச்சுன்னா ஒண்ணு இங்க பாம்பு பள்ளி எல்லாம் ஒண்ணும் வராது, பேச்சு கீச்சு கேட்கறதுக்கு பாம்பு பள்ளி எல்லாம் வராதுன்னு நமக்கு தெளிவா தெரியும். இருந்தாலும் ஒரு பயம் வருதா இல்லையா? அப்ப இந்த பயம் என்பது உங்களுக்குள்ள இருக்கு, ஆனா அது நீங்க உண்டு பண்ணல, அது உங்க ஜீன்ல வந்திருக்கு, அணுவுல வந்திருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் அந்த மனசை பத்தி ஆழமா போக போக அது புரியும். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருந்தேன். என்ன பயம்னு வந்த உடனே என்ன சொல்றான்? பயம் வயிற்றை கவ்வியது அப்படிங்கிறான். சரிதாங்களா? ஏன் பயம்ங்கிறது முதல்ல வயிற்றுல வருது? வயிற்ற கலக்கும். யாராவது ஒருத்தன் அடிச்சுட்டா, கொலை பண்ணிட்டா, இல்ல பிடிக்க போயிட்டா அப்படின்னா வயிற்ற கலக்கி உடனே அப்படியே வெளியே போகணும்னு தோணும். இது ஏன்? காட்டுல நாம இருந்த போது காட்டுமிராண்டியா சிங்கம் புலி ஏத்தாப்புல துரத்துச்சுன்னு வச்சுங்க, ஓடணும். துரத்துச்சுன்னா ஓடணும். இப்ப ஓடணும்னா உடம்புல இருக்கிற வெயிட் நம்ம தூக்கி போட்டாதான் ஓட முடியும். கையில ஏதாவது வெயிட் வச்சிருந்தா நம்மளால வேகமா ஓட முடியாது. இயற்கை எப்படி வச்சிருக்கு பாருங்க. உங்க வயிற்றுல சாப்பிட்ட உணவு அப்படியே இருந்தா நீங்க வேகமா ஓட முடியாது. அந்த உணவு வெளியில போனாதான் நீங்க வேகமா ஓட முடியும். அதனால பயம் வந்த உடனே வயிற்றை கிளியர் பண்றது இயற்கை நமக்கு வச்சிருக்கு. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஏதாவது நாம காரணமா? இல்ல, நம்ம உடல் அமைப்பு காரணம். நம்ம எடுத்துக்கிட்டு வந்த உடம்பு அப்படிப்பட்ட அமைப்பு உடையது. இப்ப நான் மறுபடியும் பல்லவிக்கே வரேன். எப்படி அவங்க எல்லாம் கீர்த்தனை பாடி பாடி பேசினாலும் அப்படி நான் இன்னைக்கு பல்லவிக்கே வர்றேன். பயம் வயிற்றை கவ்வியது அப்படிங்கிற, அதையும் முதல்ல வயிற்றை கவ்விச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பயம் காதை திருவியது, பயம் கண்ணை குடைந்தது, பயம் மூக்கில் என்னவோ செய்ததுன்னு எழுதலாமே. பயம் அடி வயிற்றை கவ்வியது அப்படிதான் எழுதுவான். நான் இப்ப காரணம் சொல்லிட்டுங்களா ஏன் பயம் வயிற்ற பிடிக்குதுன்னு? நாம முதல்ல தாயாருடைய கர்ப்பத்திலேருந்து வெளியே வந்தோம்ல, அம்மா உடம்புல இருந்து வெளியே வரணும்ல பூமிக்கு. அந்த உடம்புல இருந்து வெளியே வரும்போது அம்மாவுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கும், தாயாருக்கும் நமக்கும். என்ன? தொப்புள் கொடி. மருத்து வச்சு என்ன பண்ணுவா? மருத்து வச்சு அந்த தொப்புள் கொடியை அறுப்பா. நல்ல கவனிங்க. இது வரைக்கும் உடம்புல காயப்படாத வலிப்படாத அந்த தொப்புள் கொடியோட லிங்க்ல தாயார் இருந்த குழந்தைக்கு முதல்ல காயம்ங்கிறது எங்க படுது? வயிற்றுக்கிட்ட அந்த தொப்புள் கொடியை அறுத்த உடனே அப்படின்னு ஒரு தகப்பு வரும், வலி வரும். வலியை முதலில் வயிற்றில் அனுபவித்ததால் மனித குலத்துக்கு பயம் என்பது முதலில் அடி வயிற்றை கலக்குகிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் பயம் என்பது முதல்ல அடி வயிற்றை வந்து கலக்கு. இப்ப அடி வயிற்றுல பயம் கலக்குது அப்படிங்கறத நீங்க தலைகீழா நின்னா கூட மாத்த முடியாது. ஏன்னா நம்ம குழந்தையா வெளியில வந்தப்போ ஏற்பட்ட ஃபர்ஸ்ட் ஷாக், முதல் அதிர்ச்சி, அந்த தொப்புள் கொடி அறுத்த உடனே வலிங்கிறது இங்கதான் தெரியும். குழந்தை ஆன உடனே கத்த ஆரம்பிக்கும், அப்படியே முடிஞ்சு போச்சு. முதலாக நீங்கள் அனுபவித்தது அந்த குழந்தை பருவத்துல 80 வயசாகி 90 வயசானா கூட நம்மளை விட்டு போவாது. அதெல்லாம் பதியுது. இப்படிதான் மனம்ங்கிறது உண்டாகுதுங்க. நான் மனம்ங்கிறது எப்படி உண்டாகுதுன்னு இப்ப வகுப்பு நடத்திட்டு இருக்கிறேன். அதாவது பரம்பரையா ஜீன் காட்டுமிராண்டி தாத்தா கிட்டே நமக்கு அணுவுல வருது உடம்புல. அடுத்தது கர்ப்பத்துல தாயார் கிட்ட இருந்தப்ப அம்மா எதுக்கெல்லாம் பயந்தாலோ எல்லாத்துக்கும் நம்ம பயப்படுவோம். நம்ம அம்மா எதுக்கெல்லாம் பயப்படலையோ அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட மாட்டோம். நம்ம அம்மா எதுக்கெல்லாம் பயந்தாலோ அதுக்கெல்லாம் நம்ம பயப்படுவோம். ஏன்? நமக்கு தெரியாது அம்மாவுடைய ஒரு பார்ட் நாம, இல்லைங்களா? அப்போ உங்ககிட்ட பயம் இருக்குன்னு தெரியும், ஆனா இந்த பயம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. இதை விட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாது. பல பேர் சொல்லுவாங்க, என்னமோ பண்ணுது சார், பயமா இருக்கு சார், பயமா இருக்கு சார் அப்படிம்பா. இந்த பயம் எப்படி வந்ததுன்னா நீங்கள் கருவில் இருக்கிற போது உங்கள் தாயிடத்துல இருந்து வந்து விட்டது. அப்ப இதை விட்டு எப்படி வெளியே வருது? இன்னைக்கு பேச்சோட முடிவுல அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்றேன். அதை விட்டு எப்படி வெளியே வருதுங்கிறது பின்னாடி சொல்றேன். ஆக மனித மனம் என்பதுதான் உங்களுடைய இன்ப துன்பங்களுக்கு காரணம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உடம்பு ரெண்டாவது, செகண்ட் தான் உடம்பு. முதல்ல இன்னும் உள்ள போனா மனசுதான் காரணம். இந்த இங்க இருக்க கொஞ்சம் வயசானவங்க சில பேர் ஆர்த்தரைட்டிஸ்னு ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அதாவது கை காலெல்லாம் ஒரு மாதிரி வலி இருந்துகிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும். ஆர்த்தரைட்டிஸ், மூட்டு வலி. அப்புறம் நடக்க முடியாது அவங்களால. நடக்கணும்னு நினைச்சா கூட நடக்க முடியாது. நம்மளால ஒரு ஜோக் சொன்ன பாருங்க, அது மாதிரி நடக்கணும்னு நினைச்சா கூட நடக்க முடியாது. இதுக்கு என்ன காரணம்னு சொல்றான் தெரியுங்களா? ஒரு விசித்திரமான காரணம் சொல்றான். வெவ்வேறு காரணம் இருக்கு, அதுல ஒரு நுட்பமான ஒரு காரணம் சொல்றான். இது கொஞ்சம் தாய்மார்கள் கவனிக்கணும். இந்த 4 வயசு 5 வயசு பசங்களா இருந்தப்போ 5 வயசு 6 வயசுல பசங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பசங்க உட்கார மாட்டான் ஒரு இடத்துல. பசங்க ஓடினா முதல்ல எரிச்சலும் கோபமும் யாருக்கு வரும் தெரியுமா? பெத்தவங்களுக்கு பத்திக்கிட்டு எரியும்.
பசங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஒரு இடத்துல உட்காந்து தொலைய, ஏன் இப்படி ஓடி ஓடி கழுத்து இருக்கிற, ஒரு இடத்துல உட்காந்து தொலைய. ஒண்ணு மறக்க கூடாது, ஒரு இடத்துல உட்கார்ந்து தொலைக்கிறதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு. அப்போ உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது. அது வர்ற வரைக்கும் ஓடட்டுமே, ஓடுறவனை பார்த்து உட்கார்ந்து தொலைய அப்படின்பா. குழந்தைங்க என்ன பண்ணுவான், பஸ் ஓட்டுவான், பஸ் ஓடிக்கிட்டே போவான். அங்க தாத்தா உட்கார்ந்து இருப்பார், நவுங்குன்னு தாத்தா தள்ள ஒரு குட்டு குட்டுவான். அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸை திருப்பிட்டு அப்படி இங்கே ஓடியாடுவான். அவன் ஓடிக்கிட்டே இருப்பான் பையன். அவன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப கோபம் யாருக்கு வரும் தெரியுங்களா? அம்மாவுக்கு வரும், அப்பாவுக்கு வரும்.